அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். ஜூலை மாத ராசி பலன். ராசியில் செவ்வாய் இருக்கிறார். உஷ்ண கிரகம். அடிக்கடி கோபம் வரும். தங்களை அறியாமலேயே கோபப்படுவீர்கள். எடுத்தெறிந்து பேசுவீர்கள். பெண்கள், ரிஷபராசி பெண்கள் வீட்டில் பாத்திரங்களை உருட்டி கொண்டிருப்பார்கள். சமையல் அறையில் தனியாக பேசிக் கொண்டிருப்பார்கள். கணவருடன் வாக்குவாதம் செய்யலாம். ஏனென்றால் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார். 2 பாவகிரகங்கள். ராசியில் செவ்வாய், 2இல் சூரியன், 4இல் கேது. சரியில்லை. கோவிலுக்கு சென்றால் கேதுவுக்கான கடவுள் விநாயகருக்கு தீபம் ஏற்றுங்கள். சூரியனுக்கு சிவபெருமானை வழிபடுங்கள், தீபம் ஏற்றுங்கள். செவ்வாய்க்கு முருகனை வழிபடுங்கள். ரிஷபராசி பெண்கள் சூடாக காணப்படுவர். 2 பாவகிரகங்கள் ராசியிலும் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திலும் இருப்பதால் சூடான பேச்சு, உஷ்ணமான பேச்சு. சிலருக்கு அடிக்கடி தலை வலிக்கும், கண் பிரச்சனை வரலாம், கண் உபாதைகள் வரலாம். 4இல் கேது, பெற்ற தாயாருக்கு உடல் நலம் சரியில்லாமல் போகலாம். 3இல் குரு கலகம். குடும்பத்திலும் சரி, உத்தியோகம் செய்யும் இடத்திலும் சரி, விளையாட்டாக பேசினாலும் அது வினையாகிவிடும். ஆக பேச்சில் கவனம் தேவை. ரிஷபராசி பெண்கள் பேசும்போது மிக மிக கவனமாக பேசுங்கள். யோசித்து பேசுங்கள். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். பேச்சில் கவனம் தேவை. உத்தியோகம் செய்யும் இடத்தில் தேவையில்லாமல் பிறர் விஷயங்களில் தலையிடுவது வேண்டாம். லாபஸ்தானத்தில் சனி இருப்பதால் தொழில் துறையில் லாபம், வியாபாரிகளுக்கு லாபம் உண்டாகும். பொருட்கள் தேக்கமடையாது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபத்தினை காண்பீர்கள். புதன் சாதகம், தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்றவை லாபமடையும். ராகுவும் சாதகமாக இருப்பதால் நெட் பிஸ்னஸ் செய்வோருக்கும் தோல் வியாபாரிகளுக்கும் நல்ல லாபங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்கள் தாராளமாக செல்லலாம். லாபஸ்தான சனியினால் ஓரளவு நன்மைகள் உண்டு. ஏதாவது வியாபாரத்தை விரிவுபடுத்த ஆசைப்படுபவர்கள் தாராளமாக செய்யலாம். தொழில் துறையில் லாபம். 2இல் சூரியன் என்பதால் பித்ரு தோஷம் என்போம். தந்தையாருக்கு சிறிது உடல்நல குறைபாடுகள் உண்டாகலாம். தந்தையாருடன் பேசும்போது சற்று நிதானித்து பேசுங்கள். மற்றபடி ரிஷபராசினருக்கு பண வரவுகள் அதிகம். குடும்பத்தில் மட்டும் மௌனத்தை கடைப்பிடியுங்கள். ரிஷபராசி பெண்கள் கணவரிடம் அடிக்கடி வாக்குவாதம் செய்தல் கூடாது. கோவிலுக்கு சென்றால் தங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றுங்கள். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.